ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராமில் இப்போ அதிகமாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்க இந்த பிஜிஎம்ல நம்ம ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோவை எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க எக்ஸ்எம்எல் ஃபைலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அலைட் மோஸில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்லாம் எப்படி வந்து அலைட் மோஸில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனாக்கா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அந்த இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீட் மார்க் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜ் எல்லாம் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாரோட ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஃபில் ஸ்கிரீனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு புக் மார்க்குக்கு அடுத்து இருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா இமேஜையும் கரெக்டாக வந்து வரிசையாக ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்கிரீனில் வந்து செட் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டராக இல்லை அப்படின்னாக்கா மூவ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டராக தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுக்குவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 செகண்டுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த இமேஜுக்கு எந்தெந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும். அப்படின்னாக்கா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு ஒரு ட்ரிக் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம எக்ஸாம்பிள் ஃபைலிலே கொடுத்துருப்போம். அந்த ட்ரிக்கும் வந்து பார்த்தோன்னாக்கா பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 செகண்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக வந்து இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இமேஜுக்கு நாம் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னாக்கா கீழே வந்து பார்த்தோன்னாக்கா 1, 2, 3, 1, 2, 3 ஒரு லேயர் வந்து நிறையா இருக்கும். அந்த லேயர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1, 2ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் தான். ஸோ அந்த 1ன்னு இருக்க லேயருக்கு நேராக இருக்க இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கோம். அந்த 3 எஃபெக்ட்டுக்குரிய லேயர் தான் இது. 1ன்னு போட்டிருக்க லேயருக்கு நேரா இருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். 2வது லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது எஃபெக்ட். 3ன்னு போட்டிருக்க லேயருக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது எஃபெக்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1, 2, 3 லேயர் சொல்றேன். அந்த லேயர்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரூப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம யூஸ் பண்ணியிருக்க எல்லா எஃபெக்ட்டும் இருக்கும். ஓகே, இப்போ அந்த எஃபெக்ட்லாம் எப்படி நம்ம வந்து ஆட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு அந்த குரூப் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த லேயரை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தோன்னாக்கா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 3 லேயர் இருக்கும். இந்த 3 லேயரும் வரிசையாக வந்து பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட் எஃபெக்ட், 2ல 2வது எஃபெக்ட், 3வது வந்து 3வது எஃபெக்ட் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் லேயரில் உள்ள ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நாம வந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த இதில் எது எதுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட்டாக இருக்க அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதனோட எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா நாம வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா நான் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்தீங்களா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இமேஜ் இருக்குது அந்த லேயர் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த 3 இமேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து நாம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே 1ன்னு எங்கெங்கே போட்டிருக்கோ அதுக்கு நேரா இருக்க எல்லா இமேஜுக்கும் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த மெத்தடில் வந்து வீடியோ வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் வேணும் வேணாம் அப்படின்னாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப்பை கிளிக் பண்ணிட்டு 2வது எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி 2வது எஃபெக்ட் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2வதா இருக்க அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 2வது எஃபெக்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா 2ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு நேரா இருக்க இந்த 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம 2வது எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2ன்னு எங்கெங்கே போட்டிருக்கோ அதுக்கு நேரா இருக்க எல்லா இமேஜுக்கும் வந்து பார்த்தோன்னாக்கா 2வது எஃபெக்ட் வந்து நாம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் 3வது எஃபெக்ட்டையும் காப்பி பண்ணி 3ன்னு போட்டிருக்க லேயருக்கு நேரா இருக்க இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது
எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழ இருக்க தனித்தனி 1, 2, 3 போட்டுருக்க லேயர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னாக்கா தாராளமா நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அத வந்து ஹைட் பண்ணி தான் வச்சிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது எஃபெக்ட்ட நான் வந்து கரெக்ட்டா வந்து காப்பி பண்ணி அத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 3வது எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல 2 ஐ இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரைட்ல இருந்துச்சு அப்படின்னாக்கா, அத வந்து நீங்க வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு அத வந்து காப்பி பண்ணி அத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 3வது எஃபெக்ட் வந்து எங்க பேஸ்ட் பண்ணணுமோ அத வந்து கரெக்ட்டா வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஃபீட்பேக்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.